பேக்கிங்கில பார்த்தீங்கன்னா, ரோல் கேக் தான்ப்பா ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஆனா என்ன ஸ்ட்ரக்சர் தான் கொண்டு வர முடியல. பேக்கிங் சோடா வந்து கம்மி பண்ணிட்டோம் போல. ஹார்டா இருந்தது. சரியா ரோல் பண்ண முடியல. பேக்கிங் சோடா வந்து சரியா 1 கிராம் நம்ம சேர்த்தணும்ப்பா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 4 முட்டை, 1 1/2 மூடி வெண்ணிலா எசன்ஸ், 20 கிராம் கேக் ஜெல், லைட்டா உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஒரு 150 கிராம் பொடிச்ச சர்க்கரையை இடையில சேர்த்து நல்லா பீட் பண்ணிடணும்ப்பா. லாஸ்ட்டில் வந்து ஒரு 20 கிராம் ஆயில் சேர்த்து பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதே 150 கிராம் சர்க்கரை எவ்வளோ எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டு தான்ப்பா. மைதா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்ப்பா. மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் மாற்றி 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஃப்ரீட் பண்ண அவனில் 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ண அவனில் ஒரு 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடும். ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் கட் பண்ணணும். ஆற வச்சுட்டு 3 லேயராக கட் பண்ணிட்டோம். ஒரு லேயரில் ஜாம் தடவணும். அடுத்தது இன்னொரு லேயரில் பிளாக் கரண்ட் க்ரஷ் தான்ப்பா தடவணும். அதுக்கு அடுத்த லேயரில் பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் இருந்தது. அதை தடவிட்டு ரோல் பண்ணும்போது அது உடையிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஷேஃபை கொண்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சுப்பா. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டெய்லி பசங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா அதிகமாக சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன்ப்பா. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.